அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம். எண் 213. வழங்குபவர் அருள்முனைவர் ஆசுசை ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 02/08/2024 வெள்ளி. இத்தாலியில் உள்ள மரித்மாவில் உள்ள சிஸ்டர்னா நகரத்தைச் சேர்ந்த ஒரு மனிதனின் மகன் பிறப்புறுப்புகளின் சிதைவால் கடுமையாக வதைக்கப்பட்டான். எந்த ஒரு சாதனமும் அவனது குடலை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏனெனில் பொதுவாக இதுபோன்ற சிதைவுகளை பாதுகாக்கும் கவசம் நிவாரணம் அளிப்பதற்கு பதிலாக புதிய புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்தியது. அவரது பெற்றோர் பெரிதும் வேதனை அடைந்தனர். மேலும் அவன் அவலமான தோற்றம் அவளது உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களிடத்தில் கண்ணீர் வடிக்க தூண்டியது. அவர்களால் முடிந்தவரை எல்லாவித நிவாரணங்களையும் சிகிச்சையும் முயன்று பார்த்தனர். அவை எதுவும் பயன் தரவில்லை. இறுதியாக அவரது தந்தையும் தாயும் தங்கள் மகனை புனித பிரான்சிஸ்க்கு அர்ப்பணித்து நேர்ந்து ஜெபித்தனர். புனித பிரான்சிஸ் பெருவிழாவன்று அவனை வெள்ளேத்திரியில் அமைந்திருந்த அவர் பெயர் கொண்ட ஆலயத்திற்கு அழைத்துச் சென்றனர். அவர்கள் அவரை புனிதரின் படத்தின் முன்பாக நிறுத்தி அங்கிருந்தவர்கள் மத்தியில் நேர்ச்சை செய்ய சபதம் செய்து அவன் குறித்து நிறைய கண்ணீர் வடித்தனர். அங்கு நற்செய்தி இசைபட வாசிக்கப்பட்டது. அதில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்ற வார்த்தைகள் வாசிக்கப்பட்ட போது அவன் அணிந்திருந்த பாதுகாப்பு கவசம் தானாக அறுந்து விழுந்தது. ஆம், பயனற்ற நிவாரணம் தகர்ந்து போனது. வடு ஒன்று அந்த இடத்தில் விரைவாக தோன்ற எதிர்பார்த்த நற்சுகம் அவனுக்கு கிடைத்தது. ஆண்டவரை போற்றுவோரிடமிருந்து பேரொளி எழுந்து அவரது புனிதருக்கு வணக்கம் செலுத்தப்பட்டது. அசிசியாரின் அர்த்தமிகும் அருள்வாழ்வு. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடனும் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. திருமந்திரம் 85. வானம் என்பது ஒன்றுமில்லாத வெட்ட வெளி. அந்த வெட்ட வெளியை பற்றி நிற்கிறது மறைபொருளாகிய இறைமை. ஒன்றுமில்லாத வெட்ட வெளியில் எதை பற்றி நிற்கிறது? அது பற்றுவதற்கு ஏதுமில்லாமல் தன்னையேத்தான் பற்றி நிற்கிறது. பற்றில்லாமல் நிற்கிற அதனை பற்றி கொள்கலை எப்படி? எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கும் அது உடலாகிய ஊனை பற்றி நிற்கிற உயிரையும் நிறைத்து நிற்கிறது. அங்கே பற்றுக. அங்கே பற்றுவதற்கும் பிடிமானம் இல்லையே என்றால் பிடித்து பழகியவர்க்கு பிடிமானம் கிட்டும். எண்ணெய் பூசிய வழுக்கு மரத்தில் நீரடிப்புக்கு நடுவில் உச்சிக்கு ஏறி முடிச்சவிழ்த்து பரிசை எடுப்பது போலத்தான் இறைமையை பற்றுவதும் விடுதலையை எடுப்பதும் வழுக்கத்தான் செய்யும். ஆனாலும் பற்ற தலைவிடும்
பெற்ற நான் சொல்கிறேன் பற்றுங்கள். தலைவிடும் என்று தன்னையே முன்னிறுத்தி சான்று பகர்கிறார் அசிசியார். பற்று கொண்டு விட்டேன். சீர்மையின் இலக்கணமாகிய இறைவன் என் உள்ளத்துக்குள் புகுந்து நிற்கிறான். இதை செய், அதை செய்யாதே, இப்படி பேசு, அப்படி பேசாதே, இந்த வழியில் வா, அந்த வழியில் போ என்றெல்லாம் யாரும் இனி என்னை அரட்டவும் முடியாது, ஆட்டுவிக்கவும் முடியாது. எனக்குள்ளே குடியிருக்க வந்துவிட்ட இறைவனோடு நான் எனக்குள்ளேயே சீராடி கிடப்பேனே அல்லாது யார் பக்கமும் சார்ந்து நிற்க மாட்டேன். யார் பிடிக்கலும் சிக்கவும் மாட்டேன். நாளை சந்திப்போம்.